ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. அம்மா நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்யாதே. எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் போது நான் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன். பொறுமையாக இரு. உன் கவலைகளை விட்டுவிடு. அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும். நீ கடுமையான வேதனையாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்து இருந்தாலும் என்னிடத்தில் உன் பாதம் பட்டவுடன் உன்னை விட்டு அனைத்தும் விலகிவிடும். நான் இருக்கையில் கவலை எதற்கு? பிள்ளையே, அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவம் வேண்டும். அம்மா இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு இரு. கைவிட மாட்டேன். உன் துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு வழங்குவேன். இந்த மாயை உலகில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. என்னை சரணாகதி அடைந்து விடு. உன்னை நான் பாதுகாப்பேன். என்றும் உனக்காக உன் அம்மா நான் இருப்பேன். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை கைவிட்டு விடாதே. எப்பொழுது எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அதுவே உன்னை காப்பாற்றும். எது நடந்தாலும், நீ எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன். நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் உன் நிம்மதியை இழக்கின்றாய்? ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகின்றாய். உன் மனதில் ஓடும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை வலுவிழக்கச் செய்கிறது. மனதில் பலமில்லாமல் தவிக்கிறாய். உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறாய். கஷ்டம் யாருக்கு இல்லை? படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் உள்ளது. நீ முந்தைய கர்ம வினையால் அவதிப்படும் போது, என் நாமத்தை உச்சரிக்கும் போது யாகத்தில் எரியும் தீ போல் உன் கர்ம வினைகள் எரிந்துவிடும். என் நாமமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். வேறு எதுவும் உன்னை தீண்டாது. நீ தேடி அலைந்தது எல்லாம் உன் கையில் வந்து சேரும் காலம் வந்து விட்டது. அதனால் எதற்கும் கலங்காதே. உன்னுள் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக தவறான பாதையில் செல்வது உன் வாழ்க்கையை நீயே அழித்துக் கொள்வதற்கு சமம். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் பிள்ளையே. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மனிதனின் உயர்வும் தாழ்வும், மேன்மையும் வீழ்ச்சியும் அவனது நாவில் தான் குடியிருக்கின்றது. எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு பல முறை யோசனை செய் என்று கூறுகின்றேன். உன் கடமைகளை செய்து வா. நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் பூத்து குலுங்கும். இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னுள் எப்பொழுதும் நான் இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.